இதம் தரும் இரண்டாம் வருகை 1911. தீட்சித் அவர்களால் கட்டப்பட்ட வீட்டிற்கு அருகே குதிரை வண்டி வந்தபோது சந்தித்த முதல் மனிதர் மாதவராவ் தேஷ்பாண்டே. வண்டியை விட்டு கீழே இறங்கும் முன்பே திரு தீட்சித் அவர்கள் இன்று இரவு எம்முடன் உணவு உண்ண வேண்டும் என்று கூறினார். பின்னர் நான் மாதவராவுடன் சாய்பாபாவுக்கு என் வணக்கத்தை தெரிவிக்கச் சென்றேன். அப்பொழுது அவர் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். எனவே தூரத்திலிருந்தே வணங்கினேன். பின் அனைவரும் மசூதியில் அவர் அருகே அமர்ந்தோம். உணவின் மீது அதிக நாட்டமுள்ள ஒரு பக்கிரியின் கதையினை அவர் கூறினார். ஒரு விருந்துக்கு அந்த பக்கிரி அழைக்கப்பட்டிருந்தார். சாய்பாபாவும் அங்கு சென்றிருந்தார். விருந்து முடிந்து புறப்படும் சமயம் பக்கிரியின் மனைவி கொஞ்சம் உணவு கொண்டு வரும்படி கேட்டாள். அதற்காக ஒரு பானையும் கொடுத்தனுப்பியிருந்தாள். விருந்தோ பக்கிரி அங்கேயே தங்கும் அளவு நடந்தது. அவர் உணவுப் பொட்டலங்களை முதுகிலும் திரவ உணவுகளை பானையில் சுமந்தும் வந்தார். வழி நீண்டு கொண்டே போனது. பார்த்தால் அவர் வழியை தவற விட்டிருந்தார். என்ன செய்ய, வழியில் கண்ட சத்திரம் ஒன்றில் தங்கினார். நாய்கள் குரைத்தன. எனவே அங்கிருந்து சொந்த கிராமத்துக்கே வந்து சேர்ந்தார். உணவினை கொண்டு மனைவியிடம் கொடுத்தார். இருவரும் ஒன்றாக நன்றாக உண்டனர். ஒரு நல்ல பக்கிரியை கண்டுபிடிப்பது எவ்வளவு கடினம் என்று கூறி கதையை முடித்தார் பாபா. வாதாவை கட்டிய சாத்தே அவர்களை மசூதியிலும் உணவு வேளையிலும் கண்டேன். தீட்சித் ஏராளமானவர்களுக்கு உணவளிக்கிறார். பம்பாய் சுங்க லாக்காவில் பணிபுரியும் தோசர் ஒரு இனிமையான மனிதர். அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். நாசிக்கிலிருந்து ஒரு கணவானும் வந்திருந்தார். டிப்னீஸ் உடல்நலமில்லாத தன் மனைவியுடன் வந்திருந்தார். பாபு சாஹேப் ஜோக் மற்றும் பாலா சாஹேப் பாட்டே ஆகியோர் அங்கிருந்தனர். நூல்கர் இறந்துவிட்டார். அவரது இழப்பு எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது. இப்பொழுது நாங்கள் தீட்சித் வாடாவில் தங்கினோம். இது மிகவும் வசதியாக இருக்கிறது. நேற்றிரவு நான் நன்றாக தூங்கினேன். என் மனைவியும் மகனும் பீஷ்மாவிடம் வசதியாக தங்கியுள்ளனர். இன்று ஏராளமானவர்களுக்கு உணவளித்தோம். இம்முறை இந்த இடத்துக்கு தக்க வாழும் முறைக்கு பழகிவிட்டேன். சாய் மகராஜ் காலை வெளியே செல்லும் போதும் மாலையிலும் இரவு தூங்கப் போதும் நான் வணங்கினேன். ஆரத்தியிலிருந்து நாங்கள் திரும்பிய பின்பு பீஷ்மா பஜனை செய்தார். தோசர் சில பாடல்களை பாடினார். அவற்றில் சில அவரே இயற்றியவை, மீதி தாஷ்கனு இயற்றியவை. இரவு நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்தோம். சாய்பாபா அதிகம் நேசித்த தாத்தா கேல்கரின் மகன் பாபு இறந்துவிட்டான் என்றாலும் பாபா அவனை இன்றளவும் நினைவில் வைத்துள்ளார். பம்பாய் வழக்கறிஞர் திரு மோரேஸ்வர் விஸ்வநாத் பிரதான் தனது மனைவியுடன் வந்திருந்தார். அவரது மனைவியை கண்டவுடன் பாபா இவள்தான் பாபுவின் தாயார் என்று கூறினார். பின்னர் அவள் கருவுற்றாள். பாபா இரட்டையர்கள் பிறப்பார்கள், ஒருவர் இறந்து விடுவார் என்றும் கூறினார். அதுபோலவே நடைபெற்றது. திருமதி பிரதான் அந்த குழந்தையுடன் பாபாவை பார்க்க வந்தபோது அவனை அவர் எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு, நீ இங்கு வந்து விடுவாயா என்று கேட்க 2 மாத குழந்தை ஆம் என்று பதில் சொன்னது. அமராவதி உபாசினி வித்யா நான் இங்கு வந்ததும் கண்டார். ஏற்கனவே இதை குறிப்பிட மறந்துவிட்டேன். அமராவதியை விட்டு வந்த பின் நடந்த நிகழ்வுகளை அவர் என்னிடம் கூறினார். அவர் குவாலியர் மாகாணத்துக்கு சென்றதையும் அங்கே ஒரு கிராமத்தையும் வாங்கியதையும் அது வருவாய் அற்றதாக இருந்ததையும் அவர் ஒரு மகானை சந்தித்ததையும் பிணியால் அவர் பீடிக்கப்பட்டதையும் முடிவாக பாபா அவரை பொறுப்பேற்றுக் கொண்டதையும் அவர் விவரித்தார். இவர் வடமொழியில் சாய் மகானுக்கு ஒரு சோஸ்திர பாடல் இயற்றியிருக்கிறார். காலையில் கண் விழித்து காக்கடா ஆரத்தியில் பங்கேற்றோம். பாபாவை காலையும் மாலையும் போகும்போதும் வரும்போதும் கண்டேன். பாபா என்னை நோக்கி காச்சர்கார் என்று கூறினார். பொதுவாக எவ்விதம் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். குடும்பப் பற்றுள்ளவனாக இருந்தால் பலவற்றை சுமக்க வேண்டியது வரும் என்றார். மாலை வரை பட்டினி கிடந்த ஒரு பணக்காரனின் கதையை கூறினார். அந்த பணக்காரர் தானே சமைத்து ரொட்டி ஒன்றை மட்டும் தின்றாராம். நாங்களும் மாலையில் சாயை தரிசித்தோம். இசைக்கருவிகளுடன் பஜனை பாடல்களை பாடினார். தோசர் ஒரு இனிமையான நண்பர். பஸ்வந்த், பம்பாய் கணவான்கள் மற்றும் சிலரோடு தொடர்ந்த பேச்சு நள்ளிரவையும் தாண்டியது. மறுநாள் அதிகாலை எழுந்திருப்பதிலும் பிரார்த்தனை செய்வதிலும் நான் தாமதமானேன். சாந்தர்கர் ஒரு அலுவலருடன் வந்தார். இவர் மிகவும் எளிமையான மனிதர். பேசுவதிலும் இனிமையானவர். எதையும் வெளிப்படையாக செய்பவர். நான் மசூதிக்கு சென்று அங்கு சொல்பவைகளை கேட்டுக்கொண்டே நெடுநேரம் அமர்ந்திருந்தேன். சாய்பாபா இன்று மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தார். நான் குட்காவை அங்கு எடுத்து போயிருந்தேன். பாபா அதை ஒரு முறை புகைத்தார். ஆரத்தி நேரத்தின் போது அவர் அதீத அழகுடன் காணப்பட்டார். முடிந்ததும் அனைவரும் கலைந்தோம்.
அவர் எங்களுடனே உணவருந்த வருவதாக கூறினார். என் மனைவி அவர் அஜீபாய் என்று அழைத்தார். நாங்கள் எங்கள் இருப்பிடத்துக்கு வந்தபோது தீட்சத்தின் மகள் இறந்துவிட்டாள் என்பதை அறிந்தோம். சில நாட்களுக்கு முன்பே வேப்ப மரத்தின் அடியில் சாய் மகராஜ் தன்னை மடிமீது வைத்திருந்ததாக கனவு கண்டு கூறியிருந்தாள். நேற்று பாபா அவள் இறந்து விட்டாள் என்றே கூறினார். இன்று இத்துக்கமான நிகழ்வே நிகழ்ந்துவிட்டது. இறந்த உடலை போய் பார்த்தேன். அவளது முகம் நூதனமான வசீகரத்துடன் இருந்தது. அது இங்கிலாந்து தேசத்தில் நான் பார்த்து ரசித்த மதோனா சித்திரத்தை நினைவூட்டியது. நாங்கள் அங்கிருந்த இடத்துக்கு பின்புறம் உடல் எரியூட்டப்பட்டது. இறுதி யாத்திரை காலம் கடந்ததால் மாலை 4 மணி வரை நான் உணவு உண்ணவில்லை. இந்த அதிர்ச்சி தாக்குதலையும் தீட்சத் தாங்கிக் கொண்டார். அவர் மனைவியோ அழுதார். அனைவரும் இறக்கப்பட்டோம். அன்று மாலையிலும் இரவு ஆர்த்தியின் போதும் பாபாவை தரிசித்தேன். தோசர் நாளை காலை ஊர் திரும்ப பாபாவிடம் அனுமதி கேட்டார். நான் வழிபாட்டை முடிக்கும் முன்பு அதிகாலையிலேயே தத்தாத்ரேயா சிட்னிஸ் மம்பாயிலிருந்து வந்திருந்தார். அவர் எனது மிக பழமையான நண்பர். நான் கல்லூரியில் படிக்கும்போதே அவர் வழக்கறிஞராக இருந்தவர். இருவரும் தங்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம். இன்றும் காலையில் பாபாவை பார்த்தேன். ஆரத்தி முடிந்ததும் காலை உணவை காலதாமதமாக முடித்தோம். உபாசினியுடனும் நானா சாஹிப் சாந்தோர்கருடனும் பேசிக்கொண்டிருந்தேன். சாந்தோர்கர் பாபாவின் பழமையான பக்தராக இல்லாத போதும் அவரே சாய் மகானின் தலைமை பக்தராக திகழ்ந்தார். அவர் இனிமையான மனிதர். பாபாவிடம் எவ்வாறு ஈடுபாடு ஏற்பட்டது என்றும் அவர் எவ்வாறெல்லாம் உதவினார் என்றும் விவரித்தார். மாலையில் 2 முறை பாபாவை தரிசிக்க முயற்சித்தேன், முடியவில்லை. பாபா பக்தர்களை சந்திக்கும் மனநிலையிலும் அப்போது இல்லை. பின்பு மாலையில் சாவடிக்கருகில் நான் அவரை கண்டேன். கோகலே என்பவர் நர்சோபாவின் வாடியிலிருந்து வந்திருந்தார். நாராயண மகராஜும் கேட்காமிலிருந்து வந்திருந்தார். அவர் அருமையாக பாடுகிறார். இரவில் அவரை பஜனை பாடச் சொல்லி கேட்டேன். பாபாவை தரிசிக்கும் அழைப்பு இவருக்கு கிடைத்தது. நானா சாஹிப் சாந்தோர்கர் தானாவுக்கு திரும்பினார். பாலா சாஹிப் சில நாட்களுக்கு முன்னர் பெற்ற புதல்வனை இன்று மாலை இழந்தார். மனம் துயரத்தில் ஆழ்ந்தது. பாபாஜி சில மருந்துகளை தயாரித்து அவருக்கு உண்ண கொடுத்தார். இதன் தொடர்ச்சி நாளை தொடரும். ஓம் சாய்ராம்.